கோயிலுக்கு போனாலே மனசுக்கு அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த கோயிலே வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த கோயிலுக்கே அறங்காவலர் குழு தலைவரானா நினச்சி பாருங்கள். ஸோ ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவங்க, ஆன்மீகத்தில் உள்ள அக்கறை கொண்டவங்க, உண்மையான தெய்வ பக்தி செய்கிறவங்க, இறைவனுக்கும் அங்கே வரும் பக்தர்களுக்கும் ஒரு பாலமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு தளபதி விஜய் தலைமையிலான அரசு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரம்பரை சாராத அறங்காவலர்களை தேர்வு செய்ய குழு அமைச்சிருக்காங்க. அதாவது பரம்பரை சாராத அறங்காவலர்களை தேர்ந்தெடுக்காண்டி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சுமார் 8000க்கும் மேற்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை கோவிலில் பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு. கோயிலில் பணி செய்யணும், இறைவனுக்காக அர்ப்பணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற வசதி படைத்தவங்க, அவங்க இல்லை இறைப்பணிகளில் ஆர்வம் உள்ளவங்க, இறைப்பணிக்காக தன்னை அர்ப்பணிக்கப்பட்டவங்க இதுக்காக விண்ணப்பிக்கலாம். இதுக்கான தகுதி என்னங்கிறது அது சம்மந்தப்பட்ட அந்த விண்ணப்ப படிவத்திலே இருக்கும். ஆன்லைனில் போய் இந்து சமய அறநிலையத்துறையோட வெப்சைட்டில் இதற்கான விண்ணப்ப படிவம் இருக்குது. அதனை நீங்கள் பூர்த்தி செய்யலாம். இதில் என்னென்னா, யார் வேணாலும் இந்து சமய அறநிலையத்துறையுடைய கோவிலுடைய அறங்காவலர் ஆகலாம். 8000 பணியிடங்கள் இருக்கிறது. கோயில் பணி செய்கிறவங்க அதை நீங்கள் மனப்பூர்வமாக செய்வதற்கு அரசு ஒரு வாய்ப்பு அளிக்குது. இதுவரைக்கும் அது பார்த்திங்கன்னா கௌரவ பதவியாகவும் பணக்காரங்களுக்கு மட்டும் ஒரு பாத்தியப்பட்ட ஒரு பதவியாக தான் இருந்து சொல்லலாம். தற்போது அது முறியடிக்கப்பட்டிருக்கு. எந்த பரம்பரைக்கும் சொந்தம் கிடையாது, எந்த பணக்காரங்களுக்கும் சொந்தம் கிடையாது. உண்மையிலே இறைவன் மேலும் பக்தர்கள் மீதும் யாருக்கு அக்கறை இருக்கிறதோ அவர்கள் தெய்வ பணி ஆற்றுவதற்கு அறங்காவலர் குழுவுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோட்பாடாக இருக்குது. அதுக்கான தேதியும் அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட்டு மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபர் யாராக இருந்தாலும் விண்ணப்பிக்க சொல்லுங்கள். இறையருள் பெறட்டும்.